இந்த வீடியோவில் கடையில் வாங்குகிற பேக்கெட் சேமியாவை ஒன் பாட்டில் எப்படி சாஃப்டாக தாளிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம இந்த சேமியாவை தண்ணி தெளித்து இட்லி பானையில் வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தாளிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஒன் பாட்டில் எப்படி சிம்பிளாக தாளிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு லிட் வச்சு மூடியாச்சு. இப்போது தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் 3 பாக்கெட் அளவு உதுத்து விட்டு அந்த பாக்கெட்டையே நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணால் உதிர்ந்துடும் சேமியா பாருங்கள் எவ்வளோ வெறுன்னு இருக்குது. இப்போ கொதிக்கிற இந்த தண்ணியில் போட்டு நல்லா சேமியா சூடாகிற வரைக்கும் கலந்து விடுங்க. ஃப்ளேமை சிம்லையே வச்சுக்கோங்க. கலந்து விட்டால் நல்லா சாஃப்டான சேமியா ரெடி. இப்போ இதே சேமியாவை முட்டை சேவையாக மாற்றிடலாம். அதுக்கு கொஞ்சமாக நடுவால் எண்ணெயை விட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் கலந்து விட்டு இதுவும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும், உதிரியாக வர்ற வரைக்கும் கலந்து விட்டால் முட்டை சேவையும் ரெடி. இதே மெத்தடில் நீங்களும் சேமியா ரெடி பண்ணி பார்த்துட்டு சேமியா உங்கள் வீட்லேயும் சாஃப்டாக வந்ததா என்னன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பாய்.